நம பார்வதிபதே ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் வென்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். மாதவ சிவஞான சுவாமிகள் ஏற்றி அருளியுள்ள சோமேசர் முதுமொழி வெண்பா, பதிவு 56. தலைப்பு கொடுங்கோன்மை. இதற்கு முனிவர் எடுத்திருக்கிற குறள் அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்னு சொல்றார். குடிமக்கள் அல்லல் பட்டு அவர்கள் அழுது வர்ற கண்ணீர் அந்த அரசனுடைய செல்வத்தை தேய்க்கும் படை போன்றது அப்படின்னு தெய்வப்புலவர் நமக்கு இதில் எடுத்து சொல்றாரு. இதை செய்யுள்ள எடுத்து சொல்ற முனிவர் நமக்கு சொல்றாரு, ஐவர் இல்லா உள் அந்த அனந்தவன் அன்றே கண்டு ஏகுற்றான் தூய கங்கை சேய் முதலோர் சோமேசா மெய்யேயாம் அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. கொடுங்கோன்மை அப்படிங்கிறது அந்த முறையினது கோடுதற்ற அண்மை, செங்கோன்மைக்கு எதிர்ப்பதமாக சொல்லப்படுறது. இது ஈண்டு உவமையின் பெயர் பொருள் மேல் ஆயிற்று. செய்யுளை பார்த்தோம்னா, அரசன் முறை செய்யாமையால் குடிகள் துன்பமுற்று அதனை பொறுக்க மாட்டாது அழுத கண்ணீர் அல்லவோ அவன் செல்வத்தை குறைக்கும் கருவி அப்படின்னு சொல்லி, இது உண்மையேயாம் அப்படின்னு சொல்லி இதற்கு உதாரணம் சொல்றாரு. பஞ்ச பாண்டவரது மனைவியாகிய திரௌபதி அரசவையில் தன்னை துரியோதனன் மானப்பங்கம் செய்த காலத்தில் மனம் நொந்து அழுதபோது அதனை பார்த்து தூய கங்காபுத்திரனான விபீஷன் முதலிய பெரியோர்கள் துரியோதனன் முதலியோருக்கு நேரும் அழிவை குறித்து மிகவும் ஏங்கினார்கள் அப்படின்னு இதை உதாரணமாக எடுத்து இங்கே நமக்கு சொல்றார். அழுத கண்ணீர் அப்படின்னா அழுதலான் வந்த கண்ணீர், கண்ணீரை படை அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்காரு. பொழுப்புரையை நம்ம பார்த்தோம்னா, அரசன் முறை செய்து காப்பாற்றாமையால் குடிமக்கள் துன்பமுற்று பொறுக்க மாட்டாமல் அழுத கண்ணீர் அன்றோ அவனது செல்வத்தை தேய்க்கும் கருவி அப்படின்னு கருத்து உண்மையாகும் அப்படின்னு சொல்றாரு. எடுத்துக்காட்டு, பஞ்ச பாண்டவருடைய மனைவியாகிய திரௌபதி அரசவையில் துரியோதனன் தன்னை மானபங்கம் செய்யும் அழுத அப்பொழுதே அதனை கண்டு தூய கங்காபுத்திரராகிய பீஷ்மர் முதலிய பெரியோர்கள் துரியோதனன் மற்றும் அவருடைய சுற்றத்தாருக்கு வர இருக்கின்ற அழிவை அறிந்து ஏக்கம் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்றார். இதே விஷயத்தை நமக்கு வில்லிபுத்திரர் சூது போர் சொல்லும்போது சொல்றாரு. வடுமா மரபிற் குரத்தேடு மண்பேரவையின் முன்பு கால் கொடுமா மலர்கண் புனல் சோர குலைந்தே கிடந்த குழல் சோர தடுமாறுள்ள தனி சோர தலைநாள் அளித்த தளல் போல்வாள் பூனே எனையால் அழுதரற்றி புன் பேரவையில் புகுஞ்சோகம் வாரும் கண்ணீர் வளர்கொங்கை வரைமேல் அருவி என வீழ தாரும் குழலும் மின்னுடனே தளன்சேர் கொண்டல் என வீழ கூறும் துயரினுடன் வீழ்ந்து கோவென்று கோச்சபையிற் சோறும் கொடி அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கு. இன்னும் பார்த்தோம்னா, வெறு வெறு முறைப்புரி வேந்தை விட்டகள் திருவோடு பெயர்வதோர் செல்வம் போலவே அப்படின்னு கந்தபுராணத்திலையும் நமக்கு சொல்லியிருக்கு. இது தோற்றத்தால் பொல்லார் துணையில்லார் நல்கூர்ந்தார் மாற்றத்தால் செற்றார் என வலியர் அட்டக்கால் ஆற்றாதவர் அழுத கண்ணீர் அவருக்கு கூற்றமாய் வீழ்ந்து விடும் அப்படின்னு பழமொழி எடுத்து சொல்லி நமக்கு சொல்லுது. மீண்டும் இந்த கருத்தை வலுப்படுத்தி சொல்வதற்கு செய்யுளை ஒரு முறை பார்ப்போம். ஐவர் இல்லா உள் அனந்த அன்றே
கண்டு ஏகுற்றார் தூய கங்கை சேய் முதலோர் சோமேசா மெய்யேயாம் அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. தெய்வப்புலவர் சொல்லியிருக்கிற குறளுக்கு சரியான எடுத்துக்காட்டு சொல்லி முனிவர் நமக்கு இதை விளக்கி அருளி உள்ளார். மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த தலைப்பில் சிந்திப்போம், சந்திப்போம். நம பார்வதி பதே. ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.